இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட 1963 64 காலகட்டத்திலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ரொம்ப உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர் அவர். உண்மையை நம்பி வாழ்ந்தார். அதாவது டெக்னீஷியன் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அதே மாதிரி புரட்சித் தலைவருக்கு எல்லாமா இருந்தவர் அவர் தான். அப்பேற்பட்டவர் இன்று தவறுனது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல வயசை பெற்றிருக்காரு. அவருடைய ஆத்மா நான் சாந்தி அடையணும்னு நான் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன். இதில் முக்கியமானது என்னென்னா, ரிக்ஷாக்காரன் அவர் பண்ணும்போது நான் வாங்கினத்தில் எனக்கு எடிட்டிங் ரூம் இருக்கும். அந்த ரிக்ஷாக்காரன் நல்லா வர்றதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிக்ஷாக்காரனை நான் இப்போ விட்லாச்சாரி கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த ரிக்ஷாக்காரனை விட்லாச்சாரி தான் தெலுங்கில் டப் பண்ணார். அந்த காலகட்டத்திலலாம் நாங்கள் நெருக்கமாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறமும் நெருக்கமாக இருந்தோம். எல்லா விஷயத்துலேயும் அவர் நான் பின்பற்றுவேன். ஏன்னா உழைப்பு ஒன்றுமே நம்பி வாழ்ந்தவர். டெக்னீஷியன் கூடையும் கதை இலாக்காவிலையும் எப்படி வேலை வாங்குறதுலையும் அவர் ரொம்ப திறமையானவர். அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய இந்த இறப்பு கடவுள் நல்ல ஒரு ஆயுளை கொடுத்துருக்காரு. அதனால் நல்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன்.